தமிழ் கடல்லேருந்து ஒவ்வொரு முத்தாக எடுத்துக்கிட்டே வந்துட்டுருக்கோம். இந்த வாரம் நாம் எடுக்க போகிற முத்து தமிழ் மூதாட்டி, தமிழ் பாட்டி ஔவையார். ஔவையாரை பற்றி அரிதான தகவல்கள், அரிதான செய்யுள்கள், எப்படியெல்லாம் அவங்க மன்னன்களுக்கு ஒரு டஃப் கொடுத்தாங்க, எப்படியெல்லாம் புலவர்களுக்கு சமமாக வாதிட்டாங்க, அந்த காலத்திலே ஒரு பெண்பாட் புலவர் இவ்வளோ உயர்ந்து எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிக மிக சுவாரஸ்யமான தகவலுடன் நம்மளோடு இணைகிறார் திரு நாகை குபேந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். தமிழ் மூதாட்டி அப்படின்னு சொன்னாவே பேரை சொல்லாமல் யாருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஔவையார் அப்படின்னாவே ஒரு பாட்டி அப்படின்னு நம்ம எல்லாம் முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. சினிமாவில் கூட சொல்லுவாங்க, யாரெல்லாம் கல்யாணம் பண்ணாமல் இருந்தாங்கனாக்கா அவங்க பேர் ஔவை அப்படின்னு வைக்கிறது கிண்டலுக்காக சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே தமிழ் சங்க இலக்கியத்திலிருந்து ஒரு செய்தி என்ன வந்திருக்கு அப்படின்னாக்கா, ஒரு செய்தி ஒன்று இருக்குது. ஔவையார் அப்படிங்கிறது ஒரு தமிழ் மூதாட்டி கிடையாது. ஔவையாருங்கிறது ஒரு பேர் தான். ஆனால் அதில் ஒரு ஔவையார் மட்டும்தான் மூதாட்டியாகவும், மற்ற ஔவையார்கள் ஒரு பருவத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பேரிளம் பெண்ணாக ஒரு 30 வயதுலேருந்து 40 வயது மதிக்கத்துக்கக்கூடிய ஒரு பெண் கூட ஔவையார் தான் பேரில் இருந்திருக்காங்க அப்படின்லாம் நிறைய தகவல் இருக்குது. இன்னை வரைக்கும் அது ஆய்வுக்கு ஒரு முடிவுக்கு வரல. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ஔவையார் இருந்திருக்காங்க. இப்போ வரைக்கும் யாராலையும் எத்தனை ஔவையார்னு தெளிவாக சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். அந்த கேள்வியை உங்கள்கிட்ட நான் வைக்கிறேன். மொத்தம் எத்தனை ஔவையார் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? நமக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ஒரு 6 ஔவையார்கள். 6 ஔவையார் சங்க காலம் தொட்டு சென்ற நூற்றாண்டு வரை ஏன் நம்ம கேபி சுந்தரபால கூட இந்த நூற்றாண்டு வரையுமே சொல்கிறீங்க. நூற்றாண்டு வரை நம்ம ஔவையாரை தான் பார்த்தோம் திரைப்படத்தில். இலக்கியத்துலேருந்து நிறையா பார்த்தாக்கா சங்க காலத்தில் இருந்த ஔவை, கபிலர் காலத்துலேருந்து அவங்க தான் முதல் ஔவைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த புறநானூறு காலத்தில் இருந்த ஔவை பார்த்தீங்கன்னாக்கா சங்க இலக்கியங்கள் இருக்கக்கூடிய பாட்டில் 59 பாடல்கள் பாடிய ஔவை. புறநானூறு, அகநானூறு, நற்றிணையிலலாம் பாட்டு பாடியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஔவை என்னன்னாக்கா கடையேழு வள்ளல்கள் அதில் அதிகமான ஔவைன்னு பார்த்தீங்கன்னாக்க, ஆமாம், பரம்புமலை, பாரி, அது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அந்த ஔவையார் நெல்லிக்கனிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச நெல்லிக்கனின்னு கூட அது நம்ம அதையோட நிப்பாட்டிடுறோம். ஆனால் அந்த ஔவைக்கு இன்னொரு பேர் என்னன்னாக்கா போரை தவிர்த்த புலவர். ஒரு நாட்டுக்கும் சண்டை வரும்போது அந்த இடத்துல அதியமானுடைய போர் திறத்தை எதிரி நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் இந்த அதியமானுக்கு இருந்தக்கூடிய போரை கூட ஔவை மிக லாபம் அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துல இருந்திருக்காங்க. அந்த மன்னனும் ஒரு புலவரோட அறிவுரையை கேட்டிருக்கான். வார்த்தைக்கு வலிமை இருந்தது அந்த காலம். அதனால் அந்த ஔவை பார்த்தீங்கன்னா இவ்வே பீலி அணிந்து மாலை சூட்டி அப்படின்னு ஒரு சங்க பாடல் வரும். உன்னுடைய ஆயுதங்கள்லாம் இன்னும் பழக்கப்படாமல் இருக்குது. சோழர்களுடைய ஆயுதம் போர் தொடுத்து நிறையா அதிகம் போரில் ஈடுபட்ட ஆயுதம், ரொம்ப பழக்கப்பட்ட ஆயுதம், பார்த்துக்க அப்படின்னு இடிப்பாறை இமந்துரைக்கும் அப்படின்னு அப்படி கெடுப்பாறை எல்லாம் கெடுன்ற வள்ளுவர் குரலுக்கு மாதிரி அது இடித்து சொன்னக்கூடிய ஔவை. அதை மன்னர்களும் கேட்டார்கள், புலவர்களுக்கும் அந்த அளவுக்கு ஒரு தமிழ் ஒரு வீரம் இருந்தது. அந்த பெண் கல்வி இன்னைக்கு வந்ததுன்னு சொல்கிறோம். ஆனால் காலந்தொட்டு அறிவில் சிறந்த பெண்கள் இருந்திருக்காங்க. 2000 வருடங்களுக்கு முன்பாக இருந்து இந்த செய்தியை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இடைக்காலத்தில் வரக்கூடிய நீதி நூல்கள் பாடிய ஔவை ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், மூதுரை, நல்வழி. ஆத்திச்சூடியில் அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல் அப்படின்னு இருக்கும். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் அந்த மாதிரி நிறையா இருக்கும். அப்போல்லாம் ஔவையை பற்றி நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்பு ஒன்று இருந்துச்சு. ஔவைன்னு ஒருத்தவங்க இருந்தாங்கன்னு. இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு இப்போ உள்ள பாடத்திட்டங்கள் ஔவையார் இருக்காரா அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. மொழியே மேக்சிமம் நம்மளுடைய தாய்மொழியை எந்த அளவுக்கு விரும்பி போகிறோமோ அந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு அதுக்குண்டான தேவை இருக்குதோ அது அந்த மாதிரி தான் தமிழ். யாரும் படிக்காமலாம் இல்லை. இன்ன வரைக்கும் நானும் நீங்களும் பேசிகிட்டு இருக்கிறத எல்லோரும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. எவ்வளோ இடங்களில் போய் பேசுகிறோம், எல்லோரும் கேட்குறாங்க. அதுக்குண்டான நன்மையோ தீமையோ ஒரு எதிர்வினை ஆட்டக்கூடிய சூழல் இருக்குது. நல்ல கமெண்ட்லாம் சொல்கிறாங்க. ஆனால் மக்களுக்கு அந்த ஔவை எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறோம், ஏதாவது ஒரு பாட்டிலேருந்து ஒரு வரியை பிடிச்சிடுறாங்க சார். அந்த வரி அவங்களுக்கு ஒரு அந்த வரி ஒரு வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துருது. ஆமாம். இப்போ ஒரு விஷயத்தை பார்க்கும்போது இப்போ என்னன்னாக்கா, உதாரணத்துக்கு மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனில் கற்றோன் சிறப்புடையோன், மன்னனுக்கு தந்தேசமெல்லாம் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு. சரிங்களா? நல்வழின்ற ஒரு பாட்டில் சொல்கிறாங்க. இதை சொல்லக்கூடிய அந்த இடத்துல பார்த்திங்கன்னா 4 வரி நம்ம நினைக்கிறோம். ஆனால் மன்னனும் மாசற கற்றோனும், மாசறனா குற்றமில்லாத. தமிழில் ஔவையினுடைய பாடல்களுக்கு ஒன்றும் முத்தாக பொருள் இருக்குது. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனில் கற்றோன் சிறப்புடையோன். மன்னராக இருந்தாலும் கூட அந்நாளையில் படித்தவனுக்கு அவ்வளவு மரியாதை இருந்திருக்கு இந்த நாட்டில். அதனால தான் அந்த கவிதையை பிறகுது. ஔவையினுடைய தமிழ் அவ்வளவு ஒரு முதுமை செறிந்த தமிழ். இப்போ இது நல்வழி பாடியவை. அப்புறம் கம்பர் காலத்தில், அதாவது நம்ம சோழ மன்னர்களுடைய குலோத்துங்க சோழன் காலத்தில் கம்பருக்கு இணையாக
நடுவில் குறுக்கிறதுக்கு. கம்பருக்கும் அவைக்கும் இடையில போட்டியெல்லாம் நடக்கும் போல. அந்த கம்பருக்கு அவைக்கும் ஒரு வம்பே நடக்கும். நான் வச்சனா நான் விட்டனா அப்படிங்கிற அளவுக்கு கம்பரோட காலத்து புலவர் தான் ஒட்டக்கூத்தர் இருப்பார்னு நினைக்கிறேன். அந்த ஒட்டக்கூத்தர் காலத்தில் அவ்வையும் ஒரு ஆண் புலவர்களுக்கு மத்தியில் எதிர்த்து நின்று தன்னோட புலமையை காட்டியிருக்காங்க. இன்னைக்கு உள்ளது போல் அன்னைக்கு இல்லை. மேடையில் எதை வேணாலும் பேசிட்டு போகலாம், செய்தி எதை வேணாலும் பேசிட்டு போகலான்னா அங்கே என்னன்னாக்கா போலி புலவர்களின் தலையை வெட்டுபவர், குட்டுபவர், அறுப்பவர்னு இருந்திருக்காங்க. வில்லிபுத்தூர் இருந்திருக்காரு, ஒட்டக்கூத்தர் இருந்திருக்காரு. புலவர்கள் வந்து செழித்திருந்த பூமி நம்ம சோழ பூமி. அந்த மாதிரி வந்து ஒருத்தன் போய் என்ன பண்ணிட்டான், அவ்வைகிட்ட அறம்பொருள் என்பதபடி வள்ளுவர் வந்து 1330 குறள் எழுதியிருக்காங்க. தனித்தனி இவ்வளோ சூப்பராக எழுதியிருக்காரு, உங்களால் எழுத முடியுமான்னு கேட்டான். அது அவ்வை சொல்கிறாங்க, ஏன்பா அறம்பொருள் என்பதை பற்றி எழுதுறதுக்கு 1330 குறளாக எழுதணும், ஏன் 3 வரியில் சொல்ல முடியாதா அப்படின்னு சொன்னாங்க. என்னென்ன அறம்னு சொல்கிறாங்க பாரு. ஈதல் அறம், கொடுக்கறது அறமா. ஈதல் அறம், தீவினை விட்டு ஈட்டல். தப்பான வழியில் போய் பொருள் சம்பாதிக்கிறது. பொருள் எப்படி சம்பாதிக்கிறதுனா தீவினை விட்டு ஈட்டல். நேர்மையாக உலங்கிட்டாங்க. இன்பம் எது? காதலொருவர் கருத்தொருமித்து. கட்டின மனைவியும் கணவனும் ஒத்துருக்கு கருத்தொருமித்து, காதலொருவர் கருத்தொருமித்து ஆதரவுப்பட்டதே இன்பம். 4வதாக ஒரு வரியை வள்ளுவர் சொல்லாத வழியை வந்து அவ்வை சொல்கிறாங்க. பரனை நினைந்து மூன்றும் விட்டதே பேரின்ப வீடுன்னு 4வதாக ஒரு வரியை போடுறாங்க. என்ன சொல்ல வராங்க அவங்க? அறம்பொருள் இன்பம் வந்து இதுதான் வள்ளுவன் சொன்னது. வீடுன்னாக்கா என்ன அனைத்தையும் வந்து துறக்கக்கூடிய, இந்த உலகத்திற்கு நம்ம எப்படி வந்தோமோ அப்படியே சென்று விடக்கூடிய ஒரு முறை, அதுதான் வீடு, பேரின்ப வீடு. அறம்பொருள் இன்பம் மட்டும்தான் வள்ளுவம் சொல்லுது. வீடுன்றதை அவ்வை சேர்த்து சொன்னாங்க. எப்படி வந்தோமோ அப்படியே போகக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் வீடு வேறு. ஈதலறம், தீவினை விட்டீட்டல், காதலொருவர் கருத்தருமித்து ஆதரவுப்பட்டதே இன்பம், பரணி நினைந்து மூன்றும் விட்டதே பேரின்ப. 1330 குறளுக்கு 3 வரியில் முடிஞ்சு. கேட்டவன் வாயடிச்சு அப்படியே பின்னங்கால் பிடரி அடிக்க ஓடனவன் தான். பெண்கள்னாவே அப்படித்தானே. அவ்வை வந்து ஒரு அமுத தமிழுக்கு கண்ட ஒரு கரை கண்ட ஒரு பெண் புலவர். கம்பர் காலத்தில் கம்பர் வந்து ஒரு நேரம் நல்லா செழிப்போடு இருந்திருக்காரு, வறுமையில் கொஞ்சம் காலம் இருந்திருக்காரு. அந்த காலகட்டத்தில் சிலம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் இருந்திருக்கான். அந்த பெண்ணை வந்து கம்பரை வர சொல்லி தன்னோட வேலையால் விட்டு வர வச்சுருக்காங்க. கம்பரும் போயிருக்காரு. போனோடனே, ஏன்பா நீ நல்லா பாட்டெலாம் எழுதுவியாமே, எனக்கு 2 பாட்டு எழுதுறேன் அப்படின்ட்டு இருக்காரு. இல்லைம்மா நான் ரொம்ப வறுமையில் இருக்கேன், எனக்கு காசு கொடுத்தா பாட்டு எழுதுறேன் அப்படின்ட்டு இருக்காரு. அவகிட்டேருந்து ஒரு 2 காசு எடுத்து கொடுத்துருக்காங்க அந்த அம்மா. இவர் எழுதியிருக்காரு, தண்ணீரும் காவேரியே தார்வேந்தன் சோழனவன் அப்படின்னு மட்டும் எழுதிட்டு போயிட்டாராம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கான